எப்ப வரேன்னு சொன்னாங்க? எதுவும் போன்லாம் அடிக்கலமா. 10:12 ராவு காலம், அதுக்கு மேலதான் நிச்சயதார்த்தம் வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 12:30 மணிக்கெல்லாம் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்கம்மா. எல்லா வேலையும் எல்லாத்தையும் சமையலாம் செஞ்சு வச்சுட்டல, சோறு குழம்பு எல்லாத்தையும் ஆக்கி வச்சாச்சா? ஏம்மா அதெல்லாம் செஞ்சுட்டேன். நான் சோறு வடிச்சு குழம்பு வச்சு பாயாசம் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன். பொரியல் முத கொண்டு இந்த அப்பளத்தை போட்டு எடுத்து ஒரு கவரில் போட்டு வச்சுட்டு இந்த கலா வரைக்குதான் உளுந்துமா வரைக்கிறா, அதை எடுத்து அப்படியே தட்டி போட்டு எடுத்து வச்சு சமையல் வேலை முடிஞ்சிடுச்சுமா. பரவாயில்லம்மா திவ்யா, எல்லா வேலையும் செஞ்சுட்ட நீ. இப்போ நானே எப்படி செய்ய போறேன்னு பார்த்தேன், நீ காலையிலே வந்து எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டியா? சரி சரி, அடுத்து நிச்சயதார்த்தத்துக்கு தேவையான ஏற்பாடுலாம் பண்ணணும். எந்த இடத்துல வைக்கிறது என்னன்னு தெரியல. அத்தை வடக்கி உளுந்து மாவு பாதம் போதுமானு பாருங்க அத்தை. போதும்னு நினைக்கிறேன், நீங்க கொஞ்சம் வந்து பாருங்களேன். ஏன் காலா உனக்கு தெரியாது? இத்தனை வருஷமா குடும்பம் நடத்துற, வடலாம் சுட்டுருப்பல, அதுக்கு மாவு பாதம் உனக்கு தெரியாதா? பாரு எம்மா நேரமா ஓடுது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நிறுத்திடுன்னா போதும்னு நினைக்கிறேன். நிறுத்திட்டு உடனே அப்படியே அப்பளத்தை போட்டோன்னா அப்படியே கையோட போட்டு இது பண்ணுறேன். அப்புறம் போட்டோன்னா வராது சரியா? இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஓட்டு. சரிங்க அத்தை. ஏமா என்ன கேட்டா, எங்க நிச்சயதார்த்தம் வைக்கலானா? இதை இங்கே வச்சிடலாமா? இந்த இடம் தான் பெரிய இடமா இருக்குது, அப்புறம் எங்க போய் வைக்க போற நீ? இந்த சமையல் வேலையை முடிச்சுட்டு எல்லாத்தையும் யாரை கட்டி பெருக்கிட்டு இங்கேயே துணியை போட்டு இங்கேயே முடிச்சுக்கலாமா நிச்சயதார்த்தத்தை? சரிம்மா திவ்யா, இங்க கீழே போறதுக்கு ஒரு துணி போடுவாங்களே, அந்த துணியே மதனி கிட்ட இருக்குது. நான் இந்த பூ கட்டி முடிச்சுட்டோன்னே நான் போய் வாங்கிட்டு வரேன். சரிம்மா வாங்கிட்டு வா. ஏமா சரி, நிச்சயதார்த்தம் பண்ண முடிவு படுத்தலாம் சரிதான். என்ன போட போற நீ? நகை எத்தனை பவுன் போட போற நீ? அவங்க ஏதாவது என்ன எவ்வளவு கேட்க போறாங்கன்னு தெரியல, அதை பத்தி ஏதாவது முடிவு பண்ணிருக்கியம்மா? நான் எங்கடி முடிவு பண்ண? நான் எதுவும் முடிவு பண்ணல. அவங்க எத்தனை பவுன் கேட்கறாங்கன்னு பாப்போம். அந்த அளவுக்கு ஒன்றும் நிறைய கேட்டுற போறது கிடையாது. மதனி மாதிரிலாம் ஒரு அளவுக்கு தான் கேட்பாங்க. நாமளும் முடிஞ்ச அளவுக்கு செய்வோம். என்னப்பா எவ்வளவு கேட்டாலும் மதனி தான் செய்ய போகுது. என்கிட்ட சொல்லிடுச்சு அன்னைக்கு, நீ வந்து எந்த கவலையும் படாத, எத்தனை பவுன் கேட்கறாங்க எல்லா சீர்தனம் எல்லா செலவுமே நான் பாத்துக்கிறோம் சொல்லிடுச்சு மதனி. அவங்க எத்தனை பவுன் கேட்டாலும் மதனி பாத்துக்க போகுது. நமக்கு என்ன? நல்ல அண்ணி நல்ல நாத்தனாரு, என்ன ஒரு ஒற்றுமை. அங்கங்க குடும்பத்தெல்லாம் அடிச்சு மாஞ்சின்னு கிடக்குறாங்க, மண்டையை உடச்சிக்கின்னு. அண்ணி நாத்தனாரும் இங்க என்னன்னா அம்மா ஒத்துமையா இருக்கிறாங்க. என்ன கலா என்னமோ வாய்க்குள்ளேயே மணர்ற, கொஞ்சம் திரும்பி சொல்ல. நான் எதுவும் சொல்லலத்த. மாவு அரைச்சி முடிச்சுட்டு போயிட்டு கிளம்பணும். அதை எந்த புடவை கட்டலாம் என்னன்னு யோசிச்சுன்னு இருக்கிறேன். அதை கட்டலாமா இதை கட்டலாமா நானே பேசின்னு இருக்கிறாத்த. அப்படியா? சரி ஆற என்ன காது சீரா தான் பேசணும். எப்படி அவங்க காதுல உழுது? ஒருவேளை நான் தான் வேகமா பேசுறேனோ? சரி எதுவும் பேச வேணாம். எது பேசுறதாலும் மைண்ட் வாய்ஸ்லயே பேசுவோம். அடடே, வேலை என்ன தடபுலாம் நடக்குது போல. ஏமா திவ்யா, எல்லாம் முடிஞ்சிச்சா? சமையல் வரலாம் சீக்கிரம் எல்லாம் இந்த இடத்த காலி பண்ணுங்க. அடுத்து இங்கதான் இப்ப துணியெல்லாம் போட்டு இடத்த ரெடி பண்ணோம். சீக்கிரம் முடிங்க. ஏப்பா முடிஞ்சிடுச்சுப்பா. இதோ இன்னும் கொஞ்சோடு வேலை தான். இந்த வடையை மட்டும் சுட்டு போட்டா முடிஞ்சிடுச்சுப்பா. சரியா? ஐயருக்கு ஃபோன் பண்ணீங்களாப்பா? ஐயர் எப்போ வராரு? ஐயருக்குலாம் ஃபோன் பண்ணி 1/2 மணி நேரம் ஆகுது. அது இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்துல வந்துருவாருமா. அவரெல்லாம் சொன்னபடி வந்துருவாரு. இந்த இடத்த தான் ரெடி பண்ணுப்பா. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து யாரும் எப்போ வராங்கன்னு தெரியல. அவங்க சொன்ன டைமே வரப்போது, இன்னும் ஆகானா. சரி வரட்டும். நாம அதுக்குள்ள அந்த இடத்தெல்லாம் ரெடி பண்ணுவோம். அப்பா கல்யாணத்துக்கு தேதி என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? ஐயர் ஏதோ சொன்னாரா? நல்ல நாளே ஐயர் சொன்னாருமா, அடுத்த மாசத்துல நல்ல முகூர்த்தம் 2-3 இருக்குன்னு சொன்னாரு. அந்த இது சரவண கல்யாணம் வச்சுக்கிறோம்ல, அந்த நாள சொன்னாரு. அது ரொம்ப விசேஷமான நாளாம், அன்னைக்கு வைக்கிறீங்களான்னாரு. அப்புறம் இந்த மாதிரி கல்யாணம் இருக்குது, அன்னைக்கெல்லாம் வைக்க முடியாது ஐயர் என்ன. சரி அடுத்துன்னு சொல்லிட்டு நவம்பர் மாசத்துல ஒரு தேதி இருக்குன்னு சொன்னாரு. அது சரியா நான் மறந்துட்டேன். நான் அவரே வரப்ப சொல்லுவாரு. நவம்பர் மாசத்துல ஏதோ ஒரு முகூர்த்த தேதி சொன்னாரு. அதில் தாம வைக்கணும் கல்யாணத்தை. ஏன்னா இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை வைக்க முடியும். அப்பா அத்தையை பார்த்த அங்க அத்தை எங்க இருக்குது? ஏதாவது சொல்லிட்டு இருக்குதா? நானும் இங்க இருக்கிறேன், கலாவும் இங்க இருக்கிறா. எங்க வீட்டுல எந்த வேலையும் அப்படி அப்படியே கிடக்குது. நானே காலைல வந்தேன்னா அதுல இருந்து இங்க சமையல் செய்யற வேலையா இருக்கு. அந்த பக்கம் எட்டி கூட பாக்கலப்பா. அதான் அத்தை ஏதாவது சொல்லின்னு இருக்குதா? மாடுலாம் கத்தி கிடக்குதா? அங்க ஏதாவது தீனி வச்சிருக்காங்களா? அம்மாடி திவ்யா, அதை பத்திலாம் எதுவும் நினைக்காத. உங்க அத்தையே அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. மாட்டுக்கு தண்ணி வைக்கிறது, தீனி போறது, எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு வீட்டு வேலையும் செஞ்சுன்னு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. நீ வேலையை பாரு. நீ ஏன் உங்களை பத்தி யோசிச்சுக்கணும்? அத்தையே செய்யட்டும். அப்பாடா ஐயோ ஃப்ரீயா அந்த மாவு வரைக்கும் வந்துட்டேன் நான். இல்லைன்னா சாணியை வாரி கொட்டு, அதை வாரி கொட்டு, இதை செய்ய அதை செய்ய, நீ என் உசுரை வாங்கியிருக்கோம். இதே திவ்யா வேற இங்கே வேலை செஞ்சுட்டேன். நான் தான் எல்லா வேலையும் செஞ்சிருக்கணும். எப்படியே நைஸா வந்து இங்கேயே மாவு அரைச்சாச்சு. கூட மாட இங்கேயே வேலை செஞ்சு இங்கேயே இருக்க வேண்டியதான். அந்த பக்கமே போகக்கூடாது. அப்பா ஒரு பெரிய பிளாஸ்டிக் கவர் ஏதாவது இருந்தா கூடப்பா. இந்த அப்பளெல்லாம் வெளியே இருக்குது, காத்தோட்டமா நமுத்து போயிட போகுது. கவர்ல போட்டு வச்சா நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாப்பாடு பரிமாற
வரும்போது எடுத்து வைக்கலாம். ஒரு கவர் இருந்தா எடுத்துட்டு வாயேன்பா. சரிம்மா திவ்யா, நான் எடுத்துட்டு வரேன். இருக்குதே ஒரு பெரிய கவர் ஒன்று இருக்கு, எடுத்துன்னு வரேன். இரு. போதுன்னு நினைக்கிறேன். மஞ்சிடுச்சு, இதுக்கு மேல அதுக்கப்புறம் எதுக்கு ஓடிக்கிட்டு? போதும் நிறுத்திடுவோம். அத்தை 5 நிமிஷம் ஓடிடுச்சு, நிறுத்திட்டா அத்தை. போதும்ல பாருங்க அத்தை, கிரைண்டர் நிறுத்திட்டா அத்தை. போதும்ல பாதம். போதுமா கலா, அது நிறுத்திட்டியா? இந்த பூவை கொஞ்சம் கட்டா. நானும் கட்டுற வேக வேகமா கட்டணும்னு நினைக்கிறேன், கட்டவே முடியல. நீ கொஞ்சம் சரி கட்டிடுவா. இதை கட்டு, நான் போயிட்டு மதங்கிட்ட போயிட்டு அங்க கீழே போடுறதுக்கு துணியை வாங்கிக்கிறேன் வரேன் நான். என்ன அந்த பூவை கட்டி முடிச்சுட்டு நீ போய் கிளம்பு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்துருவாங்க. இந்தா இதை மட்டும் கட்டி கொடுத்துருக்காளா? சரிங்க அத்தை, நான் கட்டுறேன், நீங்க போங்க. வடை சுடுறதுக்கு மாவு பதமாக தான் அரைஞ்சிருக்குது. போதும். திவ்யா, அப்பளம் போட்டு முடிச்சிட்டியா? அந்த மாவு வலிச்சு சீக்கிரமா வடையை சுட்டு, அது அப்புறம் இதாகிட போகுது. நீ சுட்டுருன்னா சீக்கிரம். சரிம்மா, நான் சுட்டுறேன். அங்க என் ரூம்ல தனியா புடவை எடுத்து வச்சிருப்பேன் நான் கட்டுறதுக்காக. நீ அதை கொஞ்சம் எடுத்துட்டு வந்துடுறிய வரும்போது. நான் இங்கே அப்படியே குளிச்சுட்டு புடவை மாத்திக்கிறேன். நான் அங்கெல்லாம் போனா எனக்கு நேரம் இல்லை. நீ இங்கே எடுத்துட்டு வந்து கொடுமா. இதே லேட் ஆயிடும் போல. அப்படியே இங்கே குளிச்சுட்டு இங்கே ரூம்லயே நான் புடவை மாத்திக்கிறேன். என்ன அது வரும்போது எடுத்துட்டு வாமா. சரிடி திவ்யா, அங்க கட்டில் மேலே தான் வச்சிருக்கேன். சரி, நாங்க என்னன்னு பார்த்து எடுத்துட்டு வரேன். சரி. என்ன சார், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களே வந்துருவாங்க போல. இன்னொன்னு புடவை கூட மாத்தாம இருக்கிற. இது என்ன தலையை விரிச்சு போட்டுன்னு இருக்கிற? போ சீக்கிரம் போயிட்டு தலையை வாரி பின்னிய சீக்கிரம் புடவை கட்டு போ. போயிட்டு கட்டுற மாதிரியே அங்க வேலை எல்லாம் அப்படியே கிடக்குது. ஒரு வேலையும் ஆகல. அப்படி இப்படி 4-5 பேரா செய்கிறோம். எங்க வேலை ஆகுது? நேரம் ஆகுதான். இது அந்த கீழே போடுறதுக்கு ஒரு துணி நீ வச்சிருக்கிறல, இந்த என் பொண்ணுக்கு கலாக்குலாம் நிச்சயதார்த்தம் பண்ணும் போதெல்லாம் கீழே போட்டே துணி. அந்த துணி வேணும் மதனியே. அது எங்க இருக்கு? எடுத்துட்டு வந்து கூட. ஆமா சரசு, அந்த துணியா? இருக்குது எடுத்துட்டு வந்து தரேன். இரு, நீ வா கூட வாழ எடுத்து தரேன் வா. சரி மதனி, போ, நானும் பின்னாடியே வரேன். அத்தை, அடடே மாப்பிள்ள, வாங்க சூர்யா, வாங்க. என்ன நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? இங்க உங்க அம்மா அப்பா யாரையும் காணா? சூர்யாவுக்கு அவசரம் போல, பூமாரிய பார்க்கணும்னு ஆவலா இருந்திருக்கிறான் போல. அதான் சீக்கிரமா வந்துட்டான் போல எல்லாரையும் விட்டுட்டு. மாப்பிள்ள, உங்களை தான் கேக்குறோம். என்ன நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, அவங்களாம் வரல? பின்னாடி வராங்களா? ஆமாத்த, அவங்க பின்னாடி வந்துட்டே இருக்காங்க. அது காலைல எங்க தாத்தா இருக்காருல்ல, அவர் மயக்க போட்டு விழுந்துட்டாரு. அதுக்கப்புறமா அவர் ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போனா. நானும் எங்க அப்பாவும் எங்க தாத்தாவும் அங்கதான் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. அதை அவங்க முடிச்சுட்டு வரேன்னாங்க. நான் அப்படியே பைக்லயே போனேன்னா, அங்கிருந்து நான் அப்படியே பைக்லயே இங்க வந்துட்டேன். பின்னாடி கார்ல வந்துட்டு இருக்காங்க எல்லாரும். அப்படியா மாப்பிள்ள? சரி, அவங்க வரட்டும். நீங்க உள்ள போங்க மாப்பிள்ள. உள்ள போய் அங்க உட்காருங்க. நான் வரேன் நானு. போங்க. சரிங்க அத்தை. பேசிட்டே இருக்கிற, திடீர்னு மாப்பிள்ள வந்துட்டாரு. இரு மதனி, நானே வேற விரிச்சு போட்டு இருக்கிறேன் அவர் முன்னாடி. இரு, ஒரு கொண்டை கட்டிக்கிற மதனி. சரி வா மதனியே. ஐயோ, மாப்பிள்ள வேற வந்துட்டாரு. பின்னாடியே காலில் வந்துகிட்டே இருக்காங்க. எல்லாரும் வர போறாங்க. நான் எந்த வேலையும் நடக்கவே இல்லை. சரி வா மதனி, சீக்கிரம் அந்த துணி எடுத்துன்னு வந்து கொடு. வடையா சுடல எடுத்து ஓரமா வச்சுட்டு அந்த இடத்துல துணியை போட்டு அந்த இடத்த வேற ரெடி பண்ணு. வா மதனியே. ஏன் சொல்றது? உன் பொண்ணுக்கு கல்யாணம் ஒரே அப்படி இப்படி பம்பர மாதிரி சுத்தறிய. சரி வா. ஆனா நீ வேற வந்து நானா பம்பர மாதிரி சுத்துற ஆளா நானு? வாயா, நான் வேற மணி ஆயிடுச்சுன்னு பறந்து கிடக்குறேன் நானு. வா மதனி, பேசிட்டே இருந்த நேரம் தான் ஆகுது. இது யார்? இது இந்த வீட்டுல இதுக்கு முன்ன நான் பார்த்ததே இல்லையே. யாரா இருக்கும்? என்னடா இது? யார் இந்த பொண்ணு? ஏன் அப்படி நம்மளை பார்த்துட்டு இருக்கு? என்ன வேணும்னு கேட்போம். குடிக்கிறதுக்கு தண்ணி வாங்கிட்டு வர சொல்லி அனுப்புனாங்க. இவர்கிட்ட கேட்டா உள்ளார வந்து எடுத்துட்டு வந்து தருவாருன்னு நினைக்கிறேன். சரி, இவர்கிட்ட கேட்போம். யார் நீங்க? நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அட, என்னடா இது? நம்ம பேச போனா அந்த பொண்ணும் பேசுதே. நாம பேசுறதே இவரும் பேசுறாரே. சரி, இவரையும் முதல்ல பேச சொல்லுவோம். சரி, நீங்களே முதல்ல பேசுங்க. இப்ப நிச்சயதார்த்தம் பண்ண வந்திருக்காங்களா சூர்யா, அவரோட தங்கச்சி நானு. நீங்க யாரு? நான் வந்து பூமாரியோட அண்ணன். ஓ, அது நீங்க தானா? ஆமா, பூமாரி அக்கா சொல்லியிருந்தாங்க எனக்கு ஒரு அண்ணன் இருக்காங்க, உங்க வெளிநாட்டுல வேலை செய்யறாங்க அப்படின்னு சொன்னா. அது நீங்க தானா? உங்க பேர் கூட கார்த்திக் தானே?
ஆமா, மணிமேகா என்கிட்ட கூட சொன்னா. சூர்யாவோட தங்கச்சி ஒருத்தி இருக்கா, அவ நல்லா என்கிட்ட பேசினா. அவ பேரு கூட மணிமேகலை. அதானே உங்க பேரு? ஆமா ஆமா, என் பேர் மணிமேகலை தான். சரி, தண்ணி கேட்டிருந்தாங்க குடிக்கிறதுக்கு. தண்ணி கொஞ்சம் முன்ன வந்து கொடுக்குறீங்களா? ஷோர். இதோ போயிட்டு எடுத்துட்டு வரேன். இருங்க, இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் போயிட்டு எடுத்துட்டு வரேன். ஆ சரிங்க. என்ன சரிங்கன்றத கொஞ்சம் வேகமாக சொன்ன என்ன? கொஞ்சம் பயந்து பயந்து பேசுற மாதிரி இருக்கு. ஃப்ரீயா பேசுங்க. இல்ல இல்ல, இது புது இடமா இருக்குதா, நீங்களும் புது ஆளா இருக்கீங்களா? நான் கொஞ்சம் அப்படிதான். நான் போக போக அப்புறம் நல்லா பேசுவேன். நீங்க தண்ணி எடுத்துட்டு வாங்களேன் கொஞ்சம். சரி சரி, அதுக்காக எப்படி கெஞ்சுறீங்க? இருங்க எடுத்துட்டு வரேன். நான் எங்க கெஞ்சல, எடுத்துட்டு வாங்கன்னு தான் சொன்னேன். சரி சரி, சும்மா சொன்ன நானு. இருங்க எடுத்துட்டு வரேன். பூமாரி அக்காவுக்கு இப்படி ஒரு அழகான ஒரு அண்ணன் இருக்காங்களா? நான் எதிர்பார்க்கவே இல்லை. வெளிநாட்டுல இருந்ததுனால ஒருவேளை இப்படி இருக்காரோ? பரவாயில்ல. கண்ணாடி கிளாஸு, வா, ஷர்ட்டு பேண்ட்டு சூப்பரா இருக்கிறாரு. நல்லா ஹீரோ மாதிரி இருக்காரு. சரி, ஆனா பேசலான்னு பார்த்தா தான் நமக்கு தான் ஒரு மாதிரி படபடன்னு வருது. சரி, பொறுமையா பேசுவோம். இன்னைக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் இங்கே தானே இருப்போம், அப்ப ஃப்ரீயா பேசுவோம். இந்தாங்க மணிமேகலை, நீங்க கேட்ட தண்ணி. சரி கொடுங்க. அப்புறம் பூமாரி அக்கா எந்த ரூம்ல இருக்காங்க? பூமாரியா? அது ரூம்ல ரெடி ஆயிட்டு இருக்காங்க. என்ன இன்னும் அக்கா அக்கான்னு சொல்லிட்டே இருக்கீங்க? உங்க அண்ணனுக்கு மனைவி ஆக போறாங்க பூமாரி. அப்ப வந்து நீ அண்ணின்னு தானே சொல்லணும். அப்புறம் என்ன அக்கா அக்கான்னு சொல்றீங்க? சொல்லலாம் தான். எங்க வீட்டுக்கு வந்து இந்த அக்காக்கான்னு பேசி அப்படியே பழக்கமாயிடுச்சு. அப்ப நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு சம்பந்தம் ஏற்படுன்னு. இப்பதானே நடந்திருக்கு. அப்புறம் போக போக பழக்கமாயிடும், அப்புறமா சொல்லுவேன். இதுக்கு வேற ஒரு பழக்கம் வரணுமா? சரி, சொல்லுங்க சொல்லுங்க. சரி, நான் அப்புறமா பேசுறேன் உங்ககிட்ட. அங்க தண்ணிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் போயிட்டு கொடுக்க போறேன். கொடுங்க கொடுங்க. உங்களை யாரு கொடுக்க வேணாம்னு சொன்னாங்க? போங்க போங்க. பரவாயில்லையே, இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணா? ரொம்ப அடக்குடக்கமா தான் வளர்த்துருக்காங்க. என்ன ஒரு பணிவு. நல்லா இடத்த அழகா அலங்காரம் பண்ணிட்டாங்கல்ல, நல்லா இருக்குது. இந்த துணிலாம் போட்டு நல்லா அழகா இருக்குது இல்ல? ஆமாமா, இடத்த நல்லா சூப்பரா டெக்கரேஷன்லாம் பண்ணிருக்காங்க. சூப்பரா தான் இருக்குது. சரி காமாச்சி, நல்ல நேரம் வர ஆரம்பிக்க போதே. சீக்கிரமா எல்லாத்தையும் எடு, தட்டு எடு. ஆப்பிள், தேவாழை, வாழைப்பழம் எல்லாத்தையும் எடு. சாத்துக்குடிலாம் எடு, டக்கு டக்குன்னு அடிக்க வைப்பேன். எடு எடு. சரிம்மா, அதை எடுத்து கொடுக்குறேன். இந்தாம்மா, இதுல ஆப்பிள்லாம் போட்டு வச்சிருக்கேன். இந்தா இதை வைமா. இந்த கோவில் எங்க போனா? அன்னிக்காரி இங்க தான் நம்ம கூட தானே இருந்தா. எங்க போனாவ? இதெல்லாம் எடுத்து கொடுக்காம எங்க போனாவ? அம்மா, அண்ணி வீட்டெல்லாம் சுத்தி பார்க்க போறோம் சொல்லிட்டு வீட்டை சுத்தி பார்த்துட்டு இருக்காங்கம்மா. அது சரி காமாச்சி, மாப்பிளைக்கு போன் அடிச்சது சம்பந்திக்கு. இன்னுமா வராங்க? நாம வந்து இம்மா நேரம் ஆகுது. ஒரு போன் அடிச்சு என்னன்னு கேளு. என்ன இது நல்ல நேரம் ஆரம்பிக்கும் போது நிச்சயதார்த்த தட்டு மாத்தணும். அண்ணன் வரவே இல்லை, எங்க அவனுவா? அதமா என் மனசுக்குள்ளேயும் ஓடிட்டே இருக்குது. என்னன்னே தெரியல. போன் அடிக்கல, வரன்னு சொல்லியிருக்காங்க சூர்யா கிட்ட. நம்ம கிட்ட கூட ஒரு வார்த்தை கூட பேசல. சரி வந்துருவாங்க, நானும் பாக்குறேன். ஒரு போன் அடிச்சுதான் பேசணும் போலமா. சரி இரு, நான் போன் பண்ணி என்னன்னு கேக்குறேன். என்ன காமாட்சியா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்களும் உங்க அம்மாவா? பாங்காலமேலம்மா, இந்த தட்டுல ஆப்பிள் வாழைப்பழம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கிறம்மா. என்ன அளமேலையா, பொண்ணுலாம் ரெடி ஆயிடுச்சா? நிச்சயதார்த்தம் ஆரம்பிச்சிடலாமா? ஐயர் வந்துட்டாரா? ஐயர் இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறாரா? பொண்ணையும் அலங்காரம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆரம்பிச்சிட வேண்டியதான் ஒரு 10 நிமிஷத்துல. சரி ஆரம்பிக்கலாம் சொல்றீங்க. எங்க ஏங்க வச்சு உன் வீட்டுக்காரு உன் மாமனாரும் ஆளைய காணா? அளவிலமா, அதான் சூர்யா சொல்லியிருப்பானே, அங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க, கிளம்பி வந்துடுறோம் சொன்னாங்க. இன்னும் என்னன்னு தெரியல. இந்த போன் பண்ணி கேக்குறேம்மா. வந்துருவாங்க, அளமேலே வந்துருவாங்க. ஹாஸ்பிட்டல் இன்னைக்குன்னு பார்த்து இந்த மாதிரி ஆகி போச்சு. யாரு என்ன சொல்ல முடியும் சொல்லு? அவரு வயசானவர் திடீர்னு மயக்க போட்டு விட்டாரு. நாங்க கிளம்பலாதான் வேணாமான்னு யோசிச்சுன்னு இருந்தோம். அப்புறம் போன் பண்ணி கேட்டா ஒன்றும் இல்லை, சாதாரண மயக்கம் தான் அப்படின்னு சொன்னான். சரி வந்துருவாங்க, நாங்களும் முன்னாடி வந்துட்டு இன்னும் ஆளை காணோம்.
நாங்க ஏதாவது வேலை இன்னும் முடியலையா என்னன்னு தெரியல. இந்த ஃபோன் பண்ணி கேட்கணும் மேலு. சரி ஜோதியாம்மா, சரி என்ன ஏதுன்னு பாருங்க, இதை வரேன் நானு. ஆமாச்சே, இந்த வேலையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல போய் போனாடி போ. என்ன ஏதுன்னு தெரியல, இன்னும் ஆளை காணோம். சொல்லிட்டு தானே வர, சீக்கிரம் வாங்கன்னு. சரி சரியா, நீ என்னன்னு போன் அடிச்சு போத கேளு, அப்பதான் இங்க மேற்கொண்டு அடுத்தடுத்த வேலையை பார்க்க முடியாதா. காமாட்சி போ போ. சரிம்மா, இதை போயிட்டு போன் அடிச்சு என்னன்னு கேட்கறேன் இருமா.